பெபிள்ஸ் தமிழ். வணக்கம், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இங்க வந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோயில். இது வந்து பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில்ல வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். முக்கியமா சொல்ல போனீங்கன்னா அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு இருக்கு. இது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது முருகர் வந்து கனவுல சொல்லி அதற்கு வந்து என்னன்னா முன்கூட்டியே வந்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைம் பாத்தீங்கன்னா நெற்கதிர்கள் வச்சிருப்பாங்க, நீர் வச்சிருப்பாங்க. அதாவது என்ன முன்னமே வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத அறிஞ்சு அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். அதனுடைய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க மலைக்கு போகலாம். நம்ம வந்து படிகள் வழியா மேலே போயிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா நம்ம 496 படிகளும் ஏறி வரலாம். இங்கே கார் பார்க் பண்ணிட்டு இங்கேயும் வந்து சில படிகள் இருக்கு. இதுலேயும் நம்ம மேலே போயிட்டு இறைவனை தரிசனம் செய்யலாம். நம்ம கோயிலை சுற்றியும் எடுக்கலாம். ஏன்னா வந்து மூலவரம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் சிவன்மலை கோயிலே பார்த்தீங்கன்னா அம்சமா இருக்கு. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். முதல்ல நம்ம வந்த உடனேயே வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர். இப்போ நம்ம விநாயகரை வணங்கிட்டு உள்ள போகலாம். இதனுடைய தலவிருட்சம் வந்து துரட்டி மரம். சிவன்மலை அப்படின்னு சொன்னா கூட இங்க வந்து என்ன முருகர் வந்து வள்ளி தேவியானோட காட்சி அளிக்கிறாங்க. நம்ம உள்ள போய் இறைவனை வணங்கிட்டு வெளில வரலாம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படிங்கிறது போல துலாபாரம் வந்து இங்கேயே கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னதான மண்டபம் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில். இங்க இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா கோசாலை. அதாவது மாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பணமும் கட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கோயிலுக்கு செல்லலாம். மூலவர் நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம கோயிலை சுற்றி நம்ம எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை செய்துட்டு இருக்காங்க. சூடம் தீபம் இங்கே வைக்கவும், உள்ளே அனுமதி கிடையாது. சிவன்மலைக்கு வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா கொடிபீடத்துக்கு பக்கத்துலேயே ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குங்க. இதில் வந்து இன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு தான் வச்சுருக்காங்க. அதாவது என்ன முருகர் பக்தர் கனவுல வந்து வைக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு விசேஷம் வந்து இந்த சிவன்மலை கோயிலில் இருக்குது. மார்னிங் வந்து 6 o'clockலேருந்து 12:30 வரைக்கும், மாலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். நம்ம முதல்ல விநாயகரை வணங்கலாம். கொடிபீடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குது. இதில் 10/3/2026 அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம் வந்து வைக்க சொல்லி உத்தரவு. இதுதாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நம்ம அதுக்கப்புறம் வந்து மூலவரை தரிசனம் செய்ய போகிறோம். சுற்றிலே என்னென்ன சன்னதி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். தீபம் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே தான் தீபம் வைக்கணும். இங்கேயும் நம்ம விநாயகரை தரிசனம் செய்யலாம். இதுதான் சிவன்மலைக்குள்ள இருக்கக்கூடிய தலம். அதாவது இங்கே சன்னதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சந்திர பகவான், இந்த மாதிரி சன்னதிகள் இருக்கு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சிவன்மலை. சிவன்மலையில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இது அற்புதமான அந்த பெட்டியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அடியனுடைய பெயர் சிவாஜலபதி சுதரன் பிரவீன்னு சொல்கிறது. நாங்கள் வந்து இங்கே சிவாச்சாரியர்கள்லாம் இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் வந்து சிவன்மலை அப்படின்னு சொல்கிறது. கொங்கு நாட்டில் வந்து அறுபடை வீடு இருக்குங்க. அந்த அறுபடை வீட்டில் இந்த சிவன்மலை இன்றியமையாத ஒரு சிறப்புடைய கோவில். இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிவாச்சலபதி அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து அன்னதான சிவாச்சலபதி, காரணமூர்த்தி, சக்தி சிவாஜலபதி, இந்த மாதிரி நிறையா பெயர்கள் வந்து இறைவனுக்கு இருக்குது. இப்போ வந்து அன்னதானம் அப்படின்னா வந்து நம்ம 2 வகையாக சொல்லலாம். ஒன்று நிறையா பசியாக வந்தவங்களுக்கு அன்னம் அளிப்பவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அன்னம் அப்படிங்கிறது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் திருமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே போனால் நம்ம பசியுமாறும் ஞானத்தையும் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல சுவாமிக்கு அன்னதான சிவாஜர் அப்படின்னு பேர். இங்கே ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் வந்து முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதை வந்து பிரத்யட்சமாக நிரூபிக்கக்கூடிய கோவில் வந்து இங்கே சிவன்மலை. இங்கே சிவன்மலையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து உத்தரவு பெட்டின்னு சொல்லி கொடிமரத்து பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கும். அது வந்து பழைய காலத்துலேருந்து நம்ம பெரியவங்க தொண்டு தொட்ட காலத்துலேருந்து அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல அந்த பெட்டியில் ஏதோ ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் மூலமாக ஏதோ ஒரு நஷ்டமோ லாபமோ கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது திண்ணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸில் சுனாமி வந்தப்போ அதிகபட்சமாக எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது
2.5 வருஷமாக தண்ணி இருந்தது. தண்ணி வச்சு பூஜை ஆனப்போ அப்போ தான் மெட்ராஸில் சுனாமி வந்தது. இந்த மாதிரி வந்து உலகத்துக்கு ஒரு காரணம் காமிக்கக்கூடிய ஸ்தலம் இந்த சிவன்மலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் வந்து நிறையா அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தவறாக எழுதினவங்கலாம் நிறையா சிக்குனாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து இங்கே உத்தரவுப்பட்டியில் 5வது இங்கிலீஷ் புக் 11 கோணார் தமிழ் புஸ்தகம் வச்சு பூஜையாச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து இறைவன் வந்து காரணத்தை காமிக்கிறதுனால காரணமூர்த்தின்னு எம்பெருமானுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சன்னதிக்கு உள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா கொடிமரத்தை தாண்டும்போது ஒரு புளிய மரம் இருக்கும். இங்கே நீங்கள் வெளியிருந்தே கவர் பண்ணால் தெரியும். அந்த புளிய மரத்தான் இறைவனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அந்த புளிய மரத்து அடியில் ரொம்ப இளமை வயசோடையோ இல்லை நல்ல வயதான பண்டிதரான காட்சியோட தான் இறைவன் வந்து அந்த உத்தரவு சொல்லுவார். அதனால் நிறையா பேர் வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இந்த ஊரை பற்றியே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சுவாமி வந்து உத்தரவாயிருக்கார். இப்பொழுது வந்து மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சம்பழம், வெற்றிலை, பாக்கவைகள் வச்சு பூஜை ஆகுது. பொதுவாக நம்ம ஒரு அனுமானத்தில் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் வந்து இறைவன் என்ன கணக்கு வச்சுருக்காரோ அதுதான் வந்து இங்கே நடக்கும். அதனால் இந்த கனவுல போய் பேசக்கூடிய தெய்வம், அதனால் சுவாமிக்கு வந்து காரண கடவுள் ஒரு பேருக்கு. கனவுல போய் பேசக்கூடியவங்க இப்போ வந்து எனக்கு கூட வரலாமா இல்லை எல்லாருக்கும் வரலாம். எல்லா உலகத்தில் அதாவதுங்கக்கா இங்கே சுவாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் மூலவர்கிட்ட வந்து ஒரு பூ கட்டி உத்தரவு கேட்டு பார்ப்போம். வெள்ளைப்பூ, சிவப்பு பூ உத்தரவு கேட்டு பார்ப்போம். அந்த பூவில் வந்து எது உத்தரவான பூவாக வருதோ அது வந்தால் இந்த இடத்துல பெட்டியில் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கனவு வந்திருக்கு, ஆனால் வந்து சுவாமி இங்கே மூலவருக்கு உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்காக சொல்லப்பட்டதா அர்த்தம். அதனால் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே நிறையா வகை சிறப்புகள் இருக்குங்கக்கா. என்னென்னா, இந்த இடத்துல சுவாமி மலை சுற்றி வர இடத்துல ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இப்போ பொதுவாக ஆஞ்சநேயர்னால் நம்ம ராமபக்தர்னு தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆஞ்சநேயர் இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் இடத்துல பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய நமசிவாய மந்திர உபதேசம் வாங்கி அந்த இடத்துல சிவலிங்கம் அமைச்சு பூஜை பண்ணியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலேருந்து நேராக ஒரு தடம் வருது. அந்த தடத்தின் வழியாகத்தான் ஆஞ்சநேயர் வந்து பெருமானை பூஜை பண்ணி திருப்பியும் போனதா வரலாறு இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இங்கே கோயிலில் நார்மலாக எல்லா கோயிலையும் சப்த கன்னிகள் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவ வீரர்கள், நவ கன்னிகள் அப்படி மாதிரிலாம் பார்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கோயில். அதாவது இப்போது நம்ம கந்த புராணத்துப்படி பார்த்தாங்கக்கா, இப்போ மயில்லையே 2 வகை மயில் இருக்கு. இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம், அதாவது தெற்கு பார்த்த மாதிரி மயில் இருந்ததுன்னா அது அசுர மயில். அசுர மயில் அப்படின்னா வந்து திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமான் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் சூரபத்மா வந்து சேவலாகவும் சேவர் கொடியாகவும் மயிலாகவும் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அசுரர்களே வந்து சம்ஹாரத்துக்கு அப்புறம் மயிலாக இருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பாக தேவர்கள்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு மயிலாக இருக்காங்க. அது வந்து திருச்செந்தூருக்கு முற்பட்ட காலம். அது திருச்செந்தூருக்கு அப்புறம் சூரபத்மா வந்து மயிலாக இருக்கார், சேவல் கொடியாக இருக்கார். ஆனால் சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி தேவர்களே மயிலாக இருக்கார். அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மூலவருடைய திருமேனிக்கு இடது பக்கம் பார்த்த மாதிரி, அதாவது வடக்கு பார்த்த மாதிரி, நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி மயில் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் நார்த் ஃபேஸ் பண்ணி மயில் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் வந்து தேவ மயில் அப்படின்னு அந்த மயிலுக்கு பேர் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம், திருவாரூர் இந்த மாதிரி பழமையான க்ஷேத்திரத்தில் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மயில் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து திருச்செந்தூருக்குலாம் முற்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கந்த புராணத்தில் வந்து அந்த கந்தர் கழிவெண்பான்னு சொல்லி குமரகுருபரை சொல்லுவார். அம்பாளுடைய கொலுசுல இருந்து நவ மணிகளாக நவ கன்னிகைகள் உற்பத்தி ஆகுறாங்க. அவங்க வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக சொல்லக்கூடிய ருத்ரர்னு சொல்லுவாங்க. ருத்ரன் சிவபெருமான் கிடையாது. ருத்ரருக்கு மேலே நிறையா ஸ்டேஜ் இருக்குது சிவபெருமானுக்கு. அந்த ருத்ரமூர்த்தியினுடைய பார்வைப்பட்டு அந்த 9 கன்னிகைகளும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு கோபம் வருது. ஏன்னா அம்பாள் இடத்துல இருந்து விநாயகப் பெருமானும் அம்பாள் இடத்துல இருந்து வரல, முருகப்பெருமானும் வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து வந்தாங்க. அதனால வந்து அம்பாள் என்ன பண்றாங்க, அந்த கோபத்துல வந்து அந்த 9 கன்னிகைகளுக்கும் இந்த கர்ப்பம் வந்து பிறக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க. அப்போ வந்து சும்மா ஒரு யதார்த்தமான கோபத்துல அம்பாள் வந்து அந்த சாபம் விடுறாங்க. அப்போ வந்து அவங்ககிட்டயே போய் அந்த நவ கன்னிகைகளும் வேண்டுறாங்க, நாங்கள் இந்த சாப விமோச்சனத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப, என்னுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமான் வந்து சிவமலை க்ஷேத்திரத்தில் இருப்பா, நீங்கள் அங்கே போய் முருகப்பெருமான் நோக்கி தவம் இருந்தீங்கன்னா அந்த சாபம் நீங்கி உங்களுடைய 9 பேருக்கும் 9 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாங்க. அதனால் சக்தி மலைன்னு இங்கே ஒரு மலைக்கு பெயர் உண்டு. அதனால் அந்த கர்ப்பத்தில் வந்து நவ வீரர்களும் உதித்து வீரபாகு தலைவராக இருந்து இங்கிருந்து திருச்செந்தூருக்கு புறப்பட்டதா ஒரு வரலாறு தலபுராணம் குறிப்பிடுது.
அதனால் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்வாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா வந்து துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, இந்த ஜடாரி வைப்பாங்க, பெருமாளுடைய ஜடாரி வைப்பாங்க. அது வந்து விஷ்ணுவனுடைய அம்சமாக சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்து முருகப்பெருமான் இடத்துல ஆஞ்சநேயர் வந்து இந்த தீட்சைன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். அந்த தீட்சை பெற்று அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து உபதேசம் வாங்கி விஸ்வநாத பெருமானை வந்து காசி விஸ்வநாத பெருமானை வந்து ஒரு லிங்க வடிவத்தில் அமைத்து பூஜை வழிபாடுகள்லாம் வந்து செய்கிறார் ஆஞ்சநேய பெருமான். அதனால் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் விபூதி, துளசி, அப்புறம் நம்ம வெண்ணெய் வந்து ஆஞ்சநேயர் மேலே வைத்து அதை சாப்பிட்டோம்னா நிறையா நோய்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணெயை சாப்பிட்றவங்களுக்குன்னு ஒரு சில ஒரு வரைமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அசுத்தமான இடத்துலேருந்து அந்த வெண்ணெயை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நிறையா ஐதீகம் இங்கே பெரியவங்க வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு வந்து நிறையா சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு. அப்புறம் சிவவாக்கிய சித்தர் வழிபாடு செஞ்சுருக்கார். அதாவது சிவவாக்கிய சித்தர்னால அமைக்கப்பட்ட கோவில் கிடையாது. இது வந்து 4 யுகங்களாகவே இந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கிருத்தயுகத்தில் வந்து தங்க மலையாகவும், திரேதாயுகத்தில் வந்து வெள்ளி மலையாகவும், துவாபர யுகத்தில் வந்து தாமிரமயமான மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குது அப்படின்னு தலப்புராணத்தில் சொல்லப்படுது. இன்னும் குகை வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சித்தர் குகை, அதாவது சென்னிமலையிலிருந்து சிவன்மலைக்கு வரலாம், அந்த குகை வந்து இன்னுமே இருக்கு. அது பழமையான காலத்தில் இருந்திருக்கிறதா எங்கள் பெரியவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் இருக்குது அப்படிங்கிறதும் நாங்கள் நினைக்கிறோம். அது கண்கூட இப்போ நாங்கள் அதிகமாக பார்த்ததில்லை, ஆனால் இருக்குன்னு எங்கள் பெரியவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து கிரிவலம் வந்து திருவண்ணாமலைக்கு தான் செல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மலையிலையும் கிரிவலம் ரொம்ப விசேஷம். அதாவது இந்த மலைக்கு பேரே வந்து காமரூப ஜோதிகிரின்னு இந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கு. காமம்னா நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது நினைக்கக்கூடிய வேண்டுவனை, அதாவது என்ன வேண்டுமோ அதை கிடைப்பதற்காக வந்து மலை பிரதட்சிணம் வர்றது. அந்த அப்பர் சுவாமிகள் கூட சொல்லுவார், வேண்டுவார்க்கு வேண்டுவனை ஈவான் கண்டாய். நம்ம வேண்டும்னு நினைக்கிறத வந்து பெருமான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பார். அதுக்கு மேலேயும் கொடுப்பார். திருவாசகத்தில் சொல்லும்பொழுது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு சொல்லுவார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்ற அந்த அதிகமாக நிறைய தேவார திருவாசங்கள்லாம் நம்ம படிக்கணும். அப்போ வந்து அதில் வந்து வேண்டுதற்கெல்லாம் அரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரமலையாண்டவர். அதனால் காமரூப ஜோதிகிரின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வேண்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சாமி இங்கே இருக்கிறதா சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தி. இன்னமும் சொல்லப்போனால் இங்கே தைப்பூசம், ஸ்கந்த சஷ்டி திருவிழா, ஒரு பங்குனி உத்தரம் போன்ற நாட்களில் முருகப்பெருமானுடைய பெரிய உற்சவர் இருப்பார். பெரிய உற்சவ மூர்த்தி திருவீதி உலா வர்றது. தைப்பூசம் 3 நாள் திருத்தேர்விழா நடக்கும். ஸ்கந்த சஷ்டி அப்போ கீழே சூரசம்மார திருவிழா சிறப்பாக நடக்கும். இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக. இந்த கொங்கு நாட்டு பகுதிகளில் வந்து காங்கேய நாடு ரொம்ப சிறப்பு. அந்த காங்கேய நாட்டுக்கு தலைமையாக இருக்கக்கூடியது இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன்மலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் வந்து என்னன்னா, இந்த சிவன்மலை கோயிலுக்கு வந்து எல்லாருமே தரிசனம் செய்து இறைவனுடைய வரலாற்றை உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நிறைய விஷயங்களை வந்து பிரவீன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க. அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். இறைவனின் அருளை பெறுவதற்காக இல்லறம் நடத்துபவர்கள் பிறர் பொருளின் மீது ஆசை கொண்டு கெட்டு அழிய மாட்டார்கள். பெபிள்ஸ் தமிழ்.